2 டேஸ் முன்னாடி யூடியூப் ஜேர்னி என்கரேஜ் அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பர்சனலாக எனக்கு நிறைய பேர் அந்த வீடியோவை எனக்கு ஷேர் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்கரேஜ் ஒரு ஆளுக்கு எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி டிஸ்கரேஜும் ரொம்ப முக்கியம். 17 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பக்கத்தில் சென்னையிலேருந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க. ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. ஆனால் எனக்கு குக்கிங் எல்லாமே பார்த்துட்டு இது கன்னியாகுமரி ஸ்டைலில் இருக்கும் அப்படின்ட்டு, ஈவன் நான் ஒரு மில்க் பேடா பண்ணாலுமே இதெல்லாம் கன்னியாகுமரி ஸ்டைல் அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு லோவாட்டு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, அவங்க சிட்டியில், நாங்கள் டவுன் வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறனால எனக்கு ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்குது. ஓ, நமக்குள்ள நல்லா இல்லையோ அப்படின்ட்டு. அப்போல்லாம் யூடியூப் கிடையாது. நான் இந்த டிவிலே நிறைய ரெசிபீஸ் நான் பார்ப்பேன். இந்த டிவி ஷோலே நிறைய வரும்ல, அதெல்லாம் பார்ப்பேன். பார்த்துட்டு வீட்டில் பர்த்டே கெட் டுகெதர் அப்படி பண்ணும்போது அவங்க வேறு எல்லாருமே 2-3 ஃபேமிலிஸ் சேரும்போது நான் மஞ்சூரியன், சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ், ட்ரை கலர் ரைஸ் அப்படி இப்படின்ட்டு நிறைய நான் குக் பண்ணி வைப்பேன். அவங்க முன்னுக்கே எல்லாரும் சூப்பராக இருக்கே, இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே இருக்கே, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கு அப்போ ரொம்ப ஹாப்பியாட்டு இருந்துச்சுது. அவங்க என்னை டிஸ்கரேஜ் பண்ணது எனக்கு அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாட்டு இருந்துச்சுது. அதனால் நிறைய ரெசிபீஸ் எனக்கு ட்ரை பண்ண முடிஞ்சிச்சுது. அது மாதிரி எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட், நல்ல ஃப்ரெண்டு தான். ஆனால் நான் போடுற ட்ரெஸ், நான் போடுற ஜுவல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இது நல்லாவே இல்லை, இது உனக்கு சூட்டே ஆகலை அப்படின்னா எப்போவுமே என்னோடய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸை பார்த்தாலுமே அப்படி தான் எப்போவுமே சொல்லுவாங்க. எனக்கு ஃபஸ்ட் ஓ, இது நமக்கு நல்லா இல்லையோ அப்படின்னு நானும் திங்க் பண்ணியிருக்கிறேன்னா. ஆனால் அதே ட்ரெஸ், அதே இதை வேறு 2 பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, இது சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னுவாங்க. நான் ஓ அப்படியா, ஓகே அப்படின்னு நினச்சிக்குவேன். அவங்க முன்னுக்கே திரும்ப அதே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, இது சூப்பராக இருக்குது, சஃபேரா செலக்ட் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சுது, அவங்கள்ட்ட இல்லாத ஒன்று நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலே அதனாலே அவங்க அப்படி நம்மகிட்ட சொல்லுவாங்க, டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. யாராவது நம்மகிட்ட டிஸ்கரேஜ் பண்ணால் அதை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம அதை என்கரேஜ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு அவங்கள்ட்ட இல்லாத ஒன்று நம்மகிட்ட இருக்குது அப்படின்ட்டு அவங்க மேலேயே நம்ம ஆர்கியூ பண்ண வேண்டாம். அது அப்படி நம்ம பாசிட்டிவாகவே நம்ம எடுத்துகிட்டு நிறைய நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அவங்க கூட நம்ம நல்லா இருந்திருக்கலாம். அப்போ ரொம்ப நல்லா இருக்கும்ல. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.